2012ஆம் ஆண்டு வெளிவந்த டிஎன்பிஎஸ்சி வினாவிடைகளை நம்ம விளக்கத்தோடு பார்த்துட்ருக்கோம். அதோட பார்ட் 2 வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் இப்பாடல் அடிகளில் அடி இயைபினை சுட்டுக. அடி இயைபு அப்படின்னா அடிதோறும் இறுதி எழுத்தோ சீரோ அசையோ ஒன்றி வர தொடுப்பது. இதை பாருங்க, வானாகி ஊனாகி, இதுதான் அடி இயைபு. வானாகி ஊனாகி அடி இயைபு. இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். இக்குறளில் அமைந்துள்ளவாறு பொருத்தமானவற்றை குறிப்பிடுக. முற்று எதுகை அமைந்துள்ளது பாருங்க. இடும்பை டு, ரெண்டாவது எழுத்து இடும்பை, இடும்பைக்கு அதில் உள்ள டு, இடும்பை டு. படுப்பர் டு, இடும்பைக்கு டு, இடும்பை அதாவது சீர்தோறும் எப்படி வந்திருக்கு, இரண்டாவது எழுத்து ஒன்றித்து வந்துள்ளது. அதனால் இதுக்கு பேர் முற்று எதுகை. முற்று எதுகை அமைந்துள்ளது. கல்லா ஒருவனை அனுப்பி செயல் புரிந்திடும் எல்லா வல்ல இறைவனை ஏத்துவாம். இப்பாடலடியில் கண்டுள்ளவாறு பின்வருவனவற்றுள் சரியான விடையை சுட்டுக. அதாவது இதில் அடி எதுகை வந்துள்ளது. கல்லா எல்லா, ரெண்டாவது எழுத்து ஒன்றித்து வந்துள்ளது. சீர் எதுகை வந்துள்ளது. எல்லா வல்ல, அப்போ இல் இல் ரெண்டாவது எழுத்தும் ஒன்றித்து வந்துள்ளது. அதனால் இது சீர் எதுகை. அடி இயைபும் வந்துள்ளது. கல்லா எல்லா அப்படின்னு வந்திருக்கு. அதனால் இது அடி இயைபு. எனவே இவை அனைத்தும் வந்துள்ளது. அடி எதுகை வந்துள்ளது, சீர் எதுகை வந்துள்ளது மற்றும் அடி இயைபும் வந்துள்ளது. அயர்கூற்று குறித்து கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? ஒரு முதன்மை வாக்கியம் ஒரு துணை வாக்கியத்துடன் சேர்ந்து வரும். இது தவறானது. ஒருவர் கூறியதை அப்படியே கூறாமல் அயலார் கூறுவது போல கூறுவதில் மேற்கோள் குறியீடு எதுவும் இடம்பெறாது. தன்மை முன்னிலை படர்க்கை பெயரில் மாறி அமைகின்றது. தன்மை மற்றும் முன்னிலை பெயர்கள் படர்க்கை பெயரில் மாறி அமைகின்றது. இவ்வாறு வருவது தான் அயர்கூற்று. இது சரியானது. வினா பொருள் தரும் வாக்கியம், இது தவறானது. வினா பொருள் தரும் வாக்கியம் வினா வாக்கியம் ஆகும். ஒரு செய்தியை தெரிவிக்கும் வாக்கியம் செய்தி வாக்கியம். அதனால் இதுவும் வராது. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அதாவது ஒருவர் கூறியதை அப்படியே கூறுவது நேர்கூற்று, அதை மற்றொருவர் கூறுவதாக எடுத்து கூறுவது அயர்கூற்று ஆகும். தவறான சொற்றொடரை நீக்குக. நட்பாக இருந்தவன் பகைவனாக மாறினான். சரியானது. மணிமேகலை மேற்கண்டால் துறவு வாழ்க்கை. மேற்கொண்டால் வரணும், மேற்கண்டால் இருக்கு. அதனால் இது தவறானது. யானை வரும் பின்னே மணியோசை வரும் பின்னே. சரியானது. காலையில் கதிரொளி கேணியில் கொட்டியது. இதுவும் சரியானது. எது நேர்கூற்று? அதாவது ஒருவர் கூறியதை அப்படியே கூறுவது தான் நேர்கூற்று. நான் பரிசு வாங்கி வருவேன் என்று சீதா லதாவிடம் கூறினாள். அதாவது மேற்கோள் கூறி எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதனால் இதுதான் நேர்கூற்று. மறுநாள் தான் மதுரை செல்வதாக பாரதி கூறினான். இது அயர்கூற்று. அதாவது நான் மதுரை செல்வேன் அப்படின்னு பாரதி கூறுவதை மறுநாள் தான் மதுரை செல்வதாக பாரதி கூறினான் அப்படின்னு வருவது அயர்கூற்று. ஐயோ பேரறிஞர் அண்ணா மறைந்தாரே. இது உணர்ச்சி வாக்கியம். வனஜா கிரிஜாவிடன் தான் புத்தகத்தை கொண்டு வருவதாக கூறினாள். இது அயர்கூற்று. அதனால் நேர்கூற்று வாக்கியம் ஆப்ஷன் ஏ. விடைக்கேற்ற வினாவினை தேர்ந்தெடுக்க. ஏவல் வலுவான் வழி நின்று வண்டார் வயலுள் உழுவான் உலகு குயிர். இதற்கு சரியான கேள்வி என்னன்னா, உலகினுக்கு உயிர் யார்? உலகினுக்கு உயிர் ஏவல் வலுவான் வழி நின்று வண்டார் வயலுள் உழுவான் உலகுக்கு உயிர். உலகினுக்கு உயிர் யார்? உழுவான் தான் உலகினுக்கு உயிர், அந்த பொருளை தருது. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்றியே வானத்து விண்மீன்கள் என்னே அழகு. இது ஒரு உணர்ச்சி வாக்கியம். அதனால் காரணம் பாருங்க. மகிழ்ச்சி துன்பம் வியப்பு உள்ளத்து உணர்வுகள் வெளிப்படுமாறு அமைவது உணர்ச்சி வாக்கியம் ஆகும். அதனால் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது. மேலும் ஆர் ஏவிற்கு சரியான விளக்கம் ஆகும். கெடா வழிவந்த கேண்மையார் கேண்மை விடார் விளையும் உலகு. இக்குறளின்படி சீர் எதுகைக்கும் சீர் மோனைக்கும் பொதுவானது எது? இந்த கேண்மையார் கேண்மை பாருங்க. சீர் எதுகைனா சீர்தோறும் இரண்டாவது எழுத்து ஒன்றித்து வருவது. சீர் மோனைனா சீர்தோறும் முதல் எழுத்து ஒன்றித்து வருவது.
அந்த கேண்மையார் கேண்மை அதை பாருங்கள், கே கே அதாவது முதல் எழுத்து ஒன்றித்து வருவது, அதனால் இது சீர்மோனை. இன் இன் இரண்டாவது எழுத்தும் ஒன்றித்து வந்துள்ளது, அதனால் சீர் எதுகை. அதனால் கேண்மையார் கேண்மை என்பதே சரியானது. அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. இக்குறளில் அடி எதுகையாக அமைந்தது எது? அடி எதுகை பாருங்க, அறத்தான் புறத்த, அதாவது எதுகை, அடி எதுகைனா அடிதோறும் இரண்டாவது எழுத்து ஒன்றித்து வருவது. அறத்தான் புறத்த, இது ரெண்டும் வெவ்வேறு அடிகளில் இருக்குது. அது முதல் அடி, இது ரெண்டாவது அடி. அதில் இரண்டாவது எழுத்து ஒன்றித்து வந்துள்ளது. ரா ரா ரெண்டுமே ஒன்றித்து வந்துள்ளது. அதனால் அறத்தான் புறத்த, இதுதான் அடி எதுகைக்கு எடுத்துக்காட்டு. பட்டியல் ஒன்றை இரண்டுடன் பொருத்துக. அதாவது ஓரெழுத்து ஒரு மொழிகள், அதனுடைய பொருள்கள். ஆ என்பதன் பொருள் பசு, ஏ என்பதன் பொருள் அம்பு, ஐ என்பதன் பொருள் அழகு, ஓ என்பதன் பொருள் இரக்கம். செய்வினை சொற்றொடரை கண்டறிக. ஔவையார் மூவேந்தர்களை புகழ்ந்து பாடினார். இது செய்வினை. மூவேந்தர்கள் ஔவையாரால் புகழ்ந்து பாடப்பட்டனர் என்பது செயப்பாட்டு வினை. மூவேந்தர்களை புகழ்ந்து பாடினார் ஔவையார் என்பது செய்தி வாக்கியம். ஔவையார் மூவேந்தர்களை புகழ்ந்து பாடினாரா என்று கேட்பது வினா வாக்கியம். அதனால் செய்வினை சொற்றொடர் ஔவையார் மூவேந்தர்களை புகழ்ந்து பாடினார். பட்டியல் ஒன்றை இரண்டுடன் பொருத்துக. குழந்தைக்கு தாய் உணவு ஊட்டினாள் என்பது பிறவினை வாக்கியம். தாயால் குழந்தைக்கு உணவு ஊட்டப்பட்டது என்பது செயப்பாட்டு வினை வாக்கியம். தாய் உணவு உண்டாள் என்பது தன்வினை வாக்கியம். தாய் குழந்தைக்கு உணவு ஊட்டவில்லை என்பது எதிர்மறை தொடர். பிறவினை சொற்றொடரை கண்டறிக. எழிலரசி சிலப்பதிகாரம் கற்றாள் என்பது தன்வினை வாக்கியம். எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள் என்பது பிறவினை வாக்கியம். எழிலரசியால் சிலப்பதிகாரம் கற்பிக்கப்பட்டது என்பது செயப்பாட்டு வினை வாக்கியம். எழிலரசி சிலப்பதிகாரம் கல்லார் என்பது எதிர்மறை வாக்கியம். பட்டியல் ஒன்றை இரண்டுடன் பொருத்துக. நூலும் நூல் ஆசிரியர்களும். நலவெண்பா என்ற நூலை எழுதியவர் புகழேந்தி. நைடதம் என்ற நூலை எழுதியவர் அதிவீரராம பாண்டியர். அறநெறிச்சாரம் என்ற நூலை எழுதியவர் முனைப்பாடியார். சகலகலா வள்ளி மாலை என்ற நூலை எழுதியவர் குமர குருபரர். பட்டியல் ஒன்றை இரண்டுடன் பொருத்துக. நிலமும் அதற்கு ஏற்ற தெய்வமும். குறிஞ்சி, குறிஞ்சினாலே மலையும் மலை சார்ந்த இடமும், அதனால் முருகன். முல்லைனாலேயே காடும் காடு சார்ந்த இடமும், அதனால் திருமால். மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும், அதனால் இந்திரன். நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும், அதனால் வருணன். வருணன்னா மலைக்கான கடவுள். அதுக்கப்புறம் அடுத்த கேள்வியை நம்ம பார்க்கலாம். பொருந்தாத இணையினை கண்டறிக. ஞாலம் என்றால் பூமி என்று பொருள், அதாவது பொருளை பொருத்தியிருக்காங்க. புவி என்றால் ஞாலம் என்று பொருள், அதனால் அது சரியானது. இகழ் என்றால் பகை என்று பொருள், அதுவும் சரியானது. விரை என்றால் தளர என்பது தவறானது. விரை என்னென்னா விரைந்து அந்த பொருளை தருது. தளர அப்படிங்கிற சோர்வான பொருளை தருது, அதனால் இது தவறானது. அல் என்றால் இருள் என்று பொருள். அல்னா இரவு என்று பொருள், அதனால் இருள், அதனால் இதுவும் சரியானது. காட்டுக்கோழி பிரித்தெழுதுக. காடு கூட்டல் கோழி காட்டுக்கோழி, ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். முன்னரண் பிரித்தெழுதுக. முன் கூட்டல் அரண், ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். பொருந்தாத இணையினை கண்டறிக. முல்லைப்பாட்டு எழுதினவர் முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி. இன்னா 40 பட்டினப்பாலை. இந்நிலை பழமொழி. தமிழ்மறை நான்மணி கடிகை. இதில் பொருந்தாத இணை இன்னா 40 பட்டினப்பாலை. கீழ்காணும் பாடலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ள சொற்களுள் எது எதிர்ச்சொல் இல்லை? பாருங்க, உயர் நெடுங்குன்றம், அதற்கு குன்று, அதுதான் எதிர்ச்சொல். ரெண்டுமே அதில் இருக்குது. சுரம்னா பாலை. சுரம்னாலும் பாலைனாலும் ஒரே பொருளை தான் தருது, அதனால் அது எதிர்ச்சொல் இல்லை, அதனால் இது தவறானது. அறநெறி தீநெறி, இது சரியானது, எதிர்ச்சொல் தான்.
இனிய இன்னாத இதுவும் சரியான எதிர்ச்சொல் தான். சுரம்னாலும் பாலைனாலும் ஒன்று தான். அதனால் இது பொருள் தருக தான், எதிர்ச்சொல் இல்லை. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். பயில் என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்றை காண்க. பயின்றான் என்பது முற்று பெற்று முடிஞ்சிருக்கு, அதனால் இது வினைமுற்று. பயின்ற அப்படிங்கிறது பெயரெச்சம். பயிலல் என்பது தொழிற்பெயர். பயின்று என்பது வினையெச்சம். பயின்றான் என்பது வினைமுற்று. நல்லவாய் நாடி நடக்குமாம் இல்லார்க்கு என்னும் அடியில் நாடி என்ற சொல்லின் வினைமுற்று எது? நாடி, நாடினான் என்பது வினைமுற்று. நாடுதல் என்பது தொழிற்பெயர். நாடு என்பது ஏவல் வினைமுற்று, அதாவது ஏவுறோம். நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஏவுறோம். நாடியவன் என்பது வினையால் அணையும் பெயர், அதனால் நாடினான் என்பது தான் வினைமுற்று. பொருந்தாத இணையினை கண்டறிக. அவகாசம் என்றால் நாள் தள்ளீடு என்று பொருள், அதாவது பிற மொழி சொற்கள் அதற்கு இணையான தமிழ் சொற்களை பொருத்துக. சமூக தீர்வு என்பது அமைப்பு, இது ரெண்டுமே தமிழ் சொல் தான், அதனால் இது தவறானது. மகாசபை என்றால் பேரவை என்று பொருள். மகஜர் என்றால் விண்ணப்பம் என்று பொருள், இதுவும் சரியானது. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். சமூக தீர்வு, அமைப்பு ரெண்டுமே தமிழ் சொற்கள் தான். பொருந்தாத இணையினை கண்டறிக. அரி என்றால் திருமால் என்று பொருள், சரியானது. உரம் என்றால் சக்தி என்று பொருள், சரியானது. ஓதி என்றால் கலங்கி என்பது பொருள், சரியானது. கவி என்றால் கிழமை என்பது தவறானது. அவ்வளோதான். இனி இதோட பார்ட் 3 வீடியோவை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம்.